மாணவர்கள் தேர்வு முடிவுகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். +2 ரிசல்ட்டு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான எதிர்காலமாக இருக்குது. அதில் வர ரிசல்ட்டை பொறுத்து அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அதனால தப்பான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது அவங்களுடைய இது. இது ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, இது ஒன்றும் பெரிய லைஃப்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பாஸு ஃபெயில் அவ்வளோதான். பாஸ் ஆனால் அடுத்த லெவல், ஃபெயில் ஆனால் மறுபடியும் இன்னொரு அட்டம்ப்ட், அவ்வளோதான். எல்லாமே அப்படி தான் நான் நினைக்கிற வரைக்கும். மார்க்கு கம்மியாக வந்தாலும் பெற்றோர்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க ஊக்குவிக்கணும். அடுத்த டைம் கூட பார்த்துக்கலான்னு சொல்லணும், திட்ட வேண்டான்னு சொல்கிறேன் குழந்தைகளை. குழந்தைகளே தைரியமாக இருக்கணும். ஒரு குழந்தை படிக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக தான் இருக்கணும். அவங்க மேலே போட்டு எதையுமே திணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்டு திணிச்சாதான் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகி அந்த முடிவுக்கே போகிறாங்க. ஸோ சப்போர்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். காலையில் நம்மளும் பேரண்ட்ஸாக இருந்து அவங்களும் முழிச்சு உட்காரும்போது இந்த கஷ்டம் அந்த குழந்தை நம்ம படுது, நம்ம வயசுக்கு நம்மளாலே முழிக்க முடியல, அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறது புரியும். ரிசல்ட் அவங்களுக்கு வரும்போது நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவாக வந்தாலும் டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு சமாதானப்படுத்தணும். பெற்றோர்களும் அதே போல தான். அவங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள நினைக்கக்கூடாது, பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெருமைப்படக்கூடாது. பாஸ் பண்ணால் பெருமை தான், ஆனால் அதையும் ரொம்ப ஓவர் எடுத்துக்கூடாது. அது ஃபெயில் ஆன இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸப்பாயிண்டஸாக இருக்கும்.